நான் வந்து இதெல்லாம் சொன்னேன். இந்த என்னுடைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க இது பண்ணல. உணர்வுகளை புண்படுத்தும் இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் சிபிஎஃப்சி எப்படி இந்த ஜனநாயக படத்து தணிக்கை சான்றிதழ் வழங்குற ப்ராசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லையா? இல்லை, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து அவங்க சென்சாரில் பார்த்துருக்காங்க, கட்ஸ் கொடுத்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த எல்லா தகவலுமே அத்தன்டிக் தகவல்களாக நமக்கு கிடைக்கும். படத்தை முழுமையாக பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அபிப்பிராயங்கள், அதாவது ரூல்ஸ் மாறி இருக்கிறது, ரூல்ஸுக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணிக்கணும். அவங்க அதை பார்த்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து அதை நோட் பண்ணிட்டு வராங்க. இவர் ஆஃபீஸினுடைய தலைமையில் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறா அவங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லலாம். நம்பர் 1 மெம்பர் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தான் எழுதி வச்சிருந்த கட்டெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு ஃபர்ஸ்ட் ரீலில் என்ன கட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு ஆஃபீஸர் கேட்பாரு. அப்போ ஒருத்தர் சொல்லுவார் இந்த கட்டுங்க அப்படின்னுவார். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் டிஸ்கஷன் ஆகுனாங்க. சில கட்டு வந்து வேண்டான்னு அவங்க தீர்மானம் பண்ணலாம். சில கட்டு வந்து எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டு தான் கட்டு ஃபைனலைஸ் ஆகுது. இதில் பிரச்சனை என்னன்னாக்கா, இவங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்து பொது ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிட்டு கட்ஸை தீர்மானிச்சிருக்காங்க. ப்ரொடியூசரை கூப்பிட்டு நாங்கள் இந்த கட்ஸ் எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம், இந்த கட்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் யூஏ சர்டிஃபிகேட் நாங்கள் தரோன்றது ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் விவகாரத்தில் நடக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க சார் ஹிஸ்ட்ரியில்? இல்லை, இது மாதிரி வெளியே வந்து ஒருத்தர் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் 1000 படம் சென்சார் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சிபிஎஃப்சியினுடைய ஃபார்மர் ரீஜனல் சீஃப் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்டு இயக்குனரும் கூட திரு ஞான ராஜசேகரன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட தற்போது போயிட்டு இருக்கிற இந்த ஜனநாயகன் பட விவகாரம், ஜனநாயகன் வெர்சஸ் சிபிஎஃப்சி, இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீங்கள் சிபிஎஃப்சிலையும் இருந்திருக்கிறீங்க, ஆஸ் அ இயக்குனராகவும் இருக்கிறீங்க. 2 தரப்பு தகவல்களும் உங்களால் சொல்ல முடியும். இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் சிபிஎஃப்சி எப்படி இந்த ஜனநாயக படத்து தணிக்கை சான்றிதழ் வழங்குற ப்ராசஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லையா? ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்குங்க சார்? இல்லை, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து அவங்க சென்சாரில் பார்த்துருக்காங்க, கட்ஸ் கொடுத்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த எல்லா தகவலுமே அத்தன்டிக் தகவல்களாக நமக்கு கிடைக்கல. இது வந்து சென்சார் தரப்பு என்ன அல்லது ஜனநாயகன் தரப்பு என்ன நமக்கு தெரியாது. ஈவன் இந்த கட்ஸ் எல்லாம் என்ன கட்ஸ் கூட யாருக்கும் தெரியாது. இது வந்து ஸோ இது கோர்ட்டு கேஸு போட பிறகு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன சமாச்சாரம். எனவே அதனால் இந்த ஃபேக்ட்ஸ் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கல. அதனால் நமக்கு என்ன பத்திரிகையில் வந்திருக்கிற விஷயங்கள், நமக்கு கிடைச்ச தகவல்கள், அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம எதனா அபிப்பிராயங்கள் சொல்ல முடியுமே தவிர அது வந்து அப்சல்யூட்டாக இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கான தகவல் நமக்கு கிடைக்கல. அதுதான் அதில் இருக்க ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த சினிமாவாக இருந்தாலும் ஒரு திரைப்படம் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து என்னன்னாக்கா அவங்க சிபிஎஃப்சியில் அவங்க ஃபைல் பண்ணணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா 4 பேர் கொண்ட குழு, அவர் அதிகாரி என்ன பண்ணுவாருனாக்கா, அவர் தான் சேர்மன் ஆஃப் தி அந்த கமிட்டி. ஈசி சொல்கிறது எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்கிறது தான் அந்த முதல்ல பார்க்குற கமிட்டி பேர் எக்ஸாமினிங் கமிட்டி. அந்த கமிட்டியில் வந்து அவர் தான் தலைவராக இருக்கார். யார்? ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் தலைவராக இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த உறுப்பினர்னாக்கா இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த மெம்பர்களை நியமிக்குது. அவங்க வந்து ஒரு 60லேருந்து 80 வரைக்கும் லிஸ்ட்டு ஒன்று நியமிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து அந்த மெம்பர்ஸாக அவங்க நியமிக்கிறாங்க. அந்த 80 பேர் கொண்ட லிஸ்ட்டில் வந்து இவர் 2 பெண்களையும் 2 ஆண்களையும் செலக்ட் பண்ணி தான் இந்த குழுவை அமைக்கிறார். அவர் யார்? இந்த அதிகாரி குழு அமைக்கிறார். 4 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாரு. இந்த 2 பெண்கள் 2 ஆண்களை வச்சு பண்ணுறாரு. அந்த டீம்ன்றது படத்துக்கு படம் மாறுபடும். ஆமாம், மாறுபடும். 2வது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது எந்த படத்துக்கு வராங்கன்னு கூட அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து சினிமா தியேட்டருக்கு வரும்பொழுது தான் வந்தவுடனே அவங்கக்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும்
நம்ம இந்த படத்தை பார்க்குறோன்னு சொல்லிட்டு அது ஒரு சீக்ரெசி மெயின்டைன் பண்ணணுன்றது ரூல்ஸில் இருக்குது. ஸோ அவங்க பார்க்குறாங்க. இந்த இந்த சென்சார் ரூல்ஸ்னு வச்சுருக்காங்க. என்னை பற்றி சென்சார் ரூல்ஸ் வந்து இப்போ நம்ம எப்படி கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம் இல்லையா, அரசியலமைப்பு சட்டம் பற்றி நம்ம சொல்கிறோம். அது ஒரு இன்க்ளூசிவ் சட்டம்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து சமூக நீதி, எல்லாரையும் உள்பட சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸாஸ்டிவ் அரசியல் சாசனம் தான் நம்முடைய அரசியல் சாசனம்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுறோம். அதே மாதிரியான ஒரு ஓரளவுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 19 தான் சுதந்திரத்தை பற்றி பேசுது ஆக்சுவலி. அதில் வந்து இருக்கிற அந்த அதே கொள்கை அடிப்படையில் தான் இந்த ரூல்ஸ் ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. எனவே சென்சார் ரூல்ஸில் ஒரு தவறும் இல்லை. சென்சார் ரூல்ஸ் வந்து படைப்பாளியினுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிற மாதிரியும் என்ன ரொம்ப பொதுமையாக தான் எழுதியிருக்காங்க. இது கிளினிக்கலாக எழுதலை. அதில் ஒரு படைப்பை வந்து அணுகும் பொழுது நீங்கள் வந்து கிளீனிங்லாம் பண்ணக்கூடாது. ஒரு படைப்பு வந்து எனக்கு அது ஒரு படைப்பாளியினுடைய ஒரு கற்பனையிலேருந்து பண்ணுறாரு, பல விஷயங்களை வச்சு பண்ணுறாரு. அவர் என்ன பார்க்குறாரோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து நீங்கள் இதை போய் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு வந்து அவருடைய படைப்பை வந்து அப்படியே முழுமையாக எடுத்துக்கிட்டு ரூல்ஸுக்கு தவறாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் கண்டுபிடிச்சி அது கட் பண்ணணுன்னு தான் ரூல்ஸ் சொல்லுது. எனவே படைப்பாளியினுடைய என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல குழு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி, சென்சார் குழு ஒரு நல்ல குழு இருந்து ஒரு படைப்பாளி வந்து இதனுடைய படைப்பு திறமையை வந்து முழுமையாக காட்டுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது வந்து இப்போ நமக்கு எப்படி ஒரு கருவி வந்து யார்கிட்ட இருக்குதுன்றதை பொறுத்து எனக்கு கண்டிப்பாக அரசாங்கம் இதில் வந்து அதில் அந்த ஒரு நல்ல படைப்பை வந்து சென்சாரினுடைய பிரச்சனை இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியும், நீங்கள் எந்த தீமையும் எடுக்க முடியும். அதுதான் நம்மளுடைய சென்சார் ரூல்ஸினுடைய ஒரு சிறப்பு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுனாக்கா அதில் உட்காந்துருக்கிறவங்க, அரசாங்கம், இப்படி பலவிதமான இவர் எடுக்கிறவர் கூட, இதில் நான் சென்சார் மட்டும் கூட நான் குறை சொல்ல மாட்டேன், படம் எடுக்கிறவர்கள் கூட எல்லாருமே வந்து ஒரு தவறான சிந்தனையை உள்ள கொண்டு வர்றது, இப்படிலாம் கொண்டு வர்றதுனால அது கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ சென்சார் தான் இதெல்லாம் தப்பு பண்ணுதுன்ற மாதிரியான ஒரு 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 எண்ணம் வருது. சார், இதில் வெளியில் வைக்கிற கருத்துக்கள்லாம் விட்டுருவோம். நம்ம கோர்ட்டில் ஆக்சுவலி தனி நீதிபதி சொன்ன விஷயம் அடிப்படையிலே பார்க்கும்போது சிபிஎஃப்சி வந்து அதனுடைய தலைவர் அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுறாங்க, குழுவில் இருக்கிற ஒருத்தரே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தான போக்கு அப்படின்றத குறிப்பிடுறாங்கல்ல. ஆபத்தான போக்குன்றது வேற, பட் ஆனால் அப்படி ஒரு இதுவே இல்லை. அதாவது சென்சார் நாங்கள் நடைமுறையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த மெம்பராக வந்து உள்ளே வந்துட்டார் ஒருத்தர், 4 பேரில் ஒருத்தராக இருக்கார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த படத்தை முழுமையாக பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அபிப்பிராயங்கள், அதாவது ரூல்ஸ் மாறி இருக்கிறது, ரூல்ஸுக்கு எதிராக இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிட்டு தான் வரணும். ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்ட்டாக கன்சல்ட் யாரும் பண்ணக்கூடாது. படம் பார்க்கும்போது ஒருத்தர் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து அதை நோட் பண்ணிட்டு வராங்க. நோட் பண்ணிட்டு வந்த பிறகு இவர் ஆஃபீஸினுடைய தலைமையில் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொல்கிறோம், அவங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு கட்டையும் இப்போ ஒரு நம்பர் 1 மெம்பர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய எழுதி வச்சிருந்த கட்டெல்லாம் ஒன்று ஒரு ஃபர்ஸ்ட் இயரில் என்ன கட்டு எழுதிருக்கீங்க அப்படின்னு ஆஃபீஸர் கேட்பார். அப்போ ஒருத்தர் சொல்லுவார் இந்த கட்டுங்க அப்படின்னுவார். என்ன அப்புறம் இன்னொருத்தர் ஒரு கட்டு சொல்லுவார், அதில் ஏதோ ஒரு வயலேஷன் அவங்க நோட்டிஃபை. ஆமாம், இதெல்லாம் வயலேஷன் நோட் பண்ணி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வயலேஷன் அந்த நம்ம ரூல்ஸுக்கு மாறாக இருக்கிறதுன்னு. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருனாக்கா, இப்போ 4 விதமான கட்ஸு வரும் இல்லையா, அதில் வந்து என்னக்கா எந்த கட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து இவர் என்ன சொல்லுவார், அந்த கட்டுக்கு பின்னால் வந்து நீங்கள் ஏன் இதை கட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு அவர் பதில் சொல்ல தெரியணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் வந்து ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் டிஸ்கஷன் ஆகணுனாக்கா சில கட்டு வந்து வேண்டான்னு அவங்க தீர்மானம் பண்ணலாம். சில கட்டு வந்து எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கட்டு இருக்கும், அந்த கட்டு தான் கட்டு ஃபைனலைஸ் ஆகுது. அந்த ஆஃபீஸர் உட்பட என்னன்னாக்கா அங்கே வந்து என்ன பண்ணுவாருன்னாக்கா ஒரு மனதான கருத்து உருவாக்கத்துக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா நாங்கனாக்கா ஒருத்தர் ஒரு 10 கட்டு இருப்பார், இன்னொருத்தர் 10 கட்டு இருக்கும், இன்னொரு 30 கட்டு இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கனாக்கா ஒரு 200 கட்டு ஆகிடும். அது இல்லை பாயிண்ட் வந்து சினிமாவை வந்து முழுமையாக பார்க்கும்பொழுது அதில் வந்து சில சமயம் என்னாங்க, அவங்களுடைய பார்வையில் வந்து அது இதுவாக இருக்கலாம், பட் டிஸ்கஸ் பண்ணும்போது அது வந்து அதுக்கான பதில் கிடைச்ச உடனே அவங்க அதை மாறிடுவாங்க. அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனதான கருத்து கிரியேட் பண்ணணும். அதுதான் அங்கே நடக்குது. அங்கே டிஸ்கஷனில் தவிர்க்கவே முடியாத கட்ஸுகள் தவிர்க்க இல்லை. சில சமயத்தில் வந்து இப்போ கட்டுன்றது வந்து ஒரு ஜெனரலாக சொல்கிற ஒப்பீனியன் தானே. ஒரு படத்தில் கட் பண்ணுறதுன்றது வந்து அப்போ தான் வந்து ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், இது வந்து ஒருத்தருடைய படைப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம்.
அப்படி பண்ணும்பொழுது அப்போ படைப்பாளியினுடைய ஆங்கிள் எல்லாம் இவங்க பேசி இப்படி இருக்குது, இப்படியும் இருக்கலாம், அவர் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன் கூட இதை வச்சிருக்கலாம், இது மாதிரிலாம் பேசி முடிஞ்ச வரைக்கும் வந்து அதில் எல்லாருமே ஒத்துக்கிற மாதிரி அது ஆகும். ஒரு ஆவரேஜாக இதுக்கான டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துக்குவாங்க? அது டிபெண்டிங் ஆன் தி ஃபிலிம். இப்போ சில ஃபிலிமுக்கு வந்து 5 நிமிஷத்தில் கூட முடிஞ்சிடும். ஏன்னா கட்டே இல்லை, எதுவுமே இல்லை, அபிப்பிராயம் இல்லைன்னு உடனே கூப்பிட்டுருவாங்க அவங்கள. சிலது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். நாள் கணக்கில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு. நாள் கணக்காகிறது இல்லை, பட்டு அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து டிஸ்கஷன் அன்றைக்கி முடியலன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாம் இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு வந்து இப்போ டிஸ்கஷன் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நடத்தலாம். அப்படி ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அடுத்த நாள் கூட ஆஃபீஸில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படி நடந்தது கிடையாது. ஓகே, நாட்கள் ரீதியான எடுக்குமானா ஜனநாயகம்ல அந்த மாதிரி இல்லை அப்படி நடக்கல, கிடையாது, அப்படியெல்லாம் நடக்கல. அவங்க அன்றைக்கே தான் சொல்லியிருக்காங்க, அன்றைக்கி அடுத்த நாள் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இதில் பிரச்சனை என்னன்னாக்கா இவங்க அப்படி டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்து பொது ஒப்பீனியனை கிரியேட் பண்ணிவிட்டு கட்ஸை தீர்மானிச்சிருக்காங்க. ஓகே, கட்ஸை தீர்மானிச்சிருக்காங்க. அந்த கட்ஸை தீர்மானிச்சுட்டு அப்போ என்ன அர்த்தம்னாக்கா இவங்க 4 பேருமே வந்து எல்லாருக்கும் ஒரு மனதாக அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இவங்களை கூப்பிடுவாங்க. ப்ரொடியூசரை கூப்பிட்டு நாங்கள் இந்த கட்ஸ் எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம், இந்த கட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் யூஏ சர்டிஃபிகேட் நாங்கள் தரோன்றது ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க. வாய்மொழியாக சொல்லியிருக்காங்க. இல்லை, வாய்மொழியாக சொல்லியிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் வந்து அதை டைப் பண்ணி அவங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்துருப்பாங்க. என்னுடைய இது என்னன்னாக்கா இது கொடுக்கப்பட்டிருக்கு தான் சொல்கிறாங்க. இதுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸை வச்சு தான் அவங்க கட் பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும், எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் பண்ணணும்னா அதில் அந்த இது இருக்கும் இந்த நோட்டீஸில். சார், ஆனால் இதெல்லாம் கட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கப்புறம் ஒரு மறு ஆய்வுக்கு அனுப்பணும். அதான் சொல்கிறேன், இதில் நான் வரேன், அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அது இப்படி கொடுத்துட்டாங்கன்னாவே அந்த ப்ரொசீஜர் ஓவர். இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி முடிச்சாச்சுன்னு தான் அர்த்தம். இது மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கனாக்கா அந்த நோட்டீஸ் பிரகாரம் அவங்க கட் பண்ணி எடிட்டிங் ரூமில் வந்து கட் பண்ணி அதை கட் பண்ணப்பட்ட படம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு படத்தை வந்து அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. அதை சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு மெம்பரை வச்சு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு இவங்க கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மாவோ ஒரு ஆளோ மேலோ ஃபீமேலோ ஒரு மெம்பர் அதை பார்த்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கனாக்கா பிறகு நாங்கள் அதிகாரி என்ன பண்ணுவார், அதை வந்து ஃபைலில் வச்சு அவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார். இதுதான் ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜரை வந்து என்னன்னாக்கா ஒன்ஸ் வந்து நீங்கள் கட்டு கொடுத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, திருப்பி இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போயிடுது. சென்சார் ப்ராசஸ் இஸ் ஓவர். இதில் வந்து இந்த மெம்பர் ஒருத்தராக உள்ள இருந்த ஒரு மெம்பர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்கனாக்கா அவர் வெளியே வந்திருக்கார். வெளியே அது முடிஞ்சிடுச்சு, இந்த சென்சார்லாம் ஓவர், அவர் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து எந்த விதமான வேல்யூமே கிடையாது. எனக்கு அவர் வந்து அது வெளியே வந்து என்ன பண்ணியிருக்காரு, நான் வந்து இதெல்லாம் சொன்னேன், இந்த என்னுடைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அவங்க இது பண்ணல, உணர்வுகளை புண்படுத்தும் அது ஏதோ 2 காரணம் சொல்றாரு அவர். ஆர்மி பற்றியோ இல்லை மத உணர்வுகளை புண்படுத்துறதை பற்றியோ அது பண்ணாங்க. அதை வந்து அவங்க இது பண்ண சொல்லி இவர் நேராக என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரி இவர் மும்பையில் இருக்கிற சிபிஎஃப்சியினுடைய சேர்மனுக்கு அனுப்பியிருக்காரு. அப்படிதான் எனக்கு கிடைச்ச தகவல். ஸோ அதை வச்சு சேர்மன் என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு நம்ம அனுப்பலாம் அந்த படத்தைன்னு தீர்மானிச்சிருக்காரு. இதுதான் நடந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. பட் இப்போ என்ன கொஸ்டின்னாக்கா, அதாவது இப்படி ஒரு மெம்பர் வந்து வெளியே வந்து அங்கே உள்ளே இருந்த ஒரு மெம்பர், அந்த 4 பேர் கொண்ட குழுவில் இருந்த மெம்பர் வந்து வெளியே வந்துட்டு வந்து இப்படி பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னாக்கா ஒரு ஜட்ஜ், இது வந்து குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். சென்சார்ன்றது ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். என்னன்னாக்கா ஒரு நீதிமன்றம் போல அவங்க நடந்துருந்தது. சும்மா ஒரு சினிமான்றதுனால இது ஏதோ விளையாட்டு கிடையாது. இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து அது மேலே வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். நீங்கள் பண்ணியிருக்க நோட்டீஸ் வந்து அது சாதாரண நோட்டீஸ் இல்லை. இந்தந்த காரணங்களுக்காக நான் இதை கட் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து அது வந்து ஏதோ உங்களுடைய விருப்ப பிரகாரம் செய்கிறது இல்லை, அது ஒரு சட்டப்பிரகாரம் செய்கிறது. ஒவ்வொருத்துக்கும் சட்ட இது இருக்குது, வேல்யூ இருக்குது. அது அகெயின்ஸ்டாக வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். எனவே அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இவங்க டிஸ்கஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அப்போ இவர் ஒன்று இதை சொல்லியிருக்கலாம், அவங்க ஓவர் ரூல் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா? இவர் வந்து இதில் நான் இப்படி அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லாமே இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய ரூல்ஸ் ப்ரொவிஷன் பிரகாரம் என்னன்னாக்கா ஒரு மெம்பர் வந்து இப்படி சொல்கிறாரு, அது வந்து அங்கே எடுபடலன்னு வச்சுங்க, மற்றவங்களாம் ஒத்துக்கலை, இந்த 3 பேர் வந்து ஒத்துக்கலை, இவர் மட்டும் என்ன சொல்ல, இல்லை இது வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க, இல்லை இது கட் பண்ணணும், அப்படி நடக்கும். இது எங்களுக்கு நடக்கிறது உண்டு, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இது டெமோக்ரஸி, எல்லாம் அவங்களுடைய கருத்து சொல்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. எல்லாம் ஒரு ஆள் வந்து போதுமே, 4 பேர் 4 கருத்து சொல்லணும். அங்கே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்க தீர்மானிக்கிறாங்க. இருங்க, அப்போ ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்க, இல்லை நான் வந்து மெஜாரிட்டி இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்,
he has got a ரைட். அவர் என்ன பண்ணாலும் அவனுக்கு கொடுக்குற ஃபார்ம், அப்புறம் வந்து இதை கொடுக்குற ஃபார்மில் வந்து அவங்க வந்து இதை எழுதி தரலாம். நான் இந்த கட்டை வந்து இந்த படத்தில் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், நான் அதை கட் பண்ண சொல்லி அவர் எழுதி தரலாம். எழுதி தந்தாங்கன்னா இது மெஜாரிட்டி தீர்மானம் ஆகிடுது. ஆனாலும் மெஜாரிட்டி தீர்மானம் தான் வேலிடு, மைனாரிட்டி தீர்மானம் வேலிட் கிடையாது. இப்போ இவங்க ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 9 பேர் கொண்ட அமர்வு இருக்குதுன்னு வச்சுங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, 6 பேர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, மீதி 3 பேர் வேறு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 6 பேருடைய ஜட்ஜ்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த 3 பேரில் இருக்க ஒரு ஆள் வெளியே வந்துட்டு இல்லை இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு ப்ரொவிஷன் கிடையாது. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கே சொல்லிடலாம். பட் ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணலாம், நீங்கள் டிசென்ட்டாக நீங்கள் அங்கே எழுதலாம், தப்பு கிடையாது. அதுதான் உங்களுடைய உரிமை. பட் அதை வந்து சேர்மன் பார்க்கலாம். சேர்மன் வந்து அதை பார்த்துட்டு பின்னால் கூட வந்து அவங்க ஒரு நடிஷன் இல்லை இது ரொம்ப வேலிடு தான் அப்படின்னு கூட வந்து அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோ இல்லை கவர்மெண்ட்டை கூட தீர்மானிக்கலாம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் எழுதி வைங்க, எழுதி நீங்கள் கைது போட்டு தாருங்க. இப்போ ஒருவேளை அதுல இருந்த ஒரு அதீத நம்பிக்கை அடிப்படையில் தான் இவர் இப்படிப்பட்ட ப்ராசஸ். இல்லை அது நம்ம தவறு இல்லையா? நீங்கள் வெளியே உள்ளே வந்து சொல்லாமல் வெளியே வந்து சொல்கிறது, அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடையாதுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டாக நீங்கள் போயிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் உட்கார வைக்கிறீங்க ஒரு குழுவில், அந்த குழுவோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு பவர். அப்போ இது சிபிஎஃப்சி தரப்புல ஒரு தவறு அப்படின்னு எடுத்துக்கணுமா இது? அப்போ இந்த இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நினைக்கா அது வந்து இவங்க அந்த மெம்பர் வந்து அவர் தன்னுடைய கருத்தை வந்து அங்கே எழுதி கொடுத்துருக்கணுமே தவிர, அங்கே அவருடைய கட்டை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்கலாம், அவருக்கு கொடுத்ததா தெரில. இதில் இன்னொரு பக்கம் சொல்றவங்க படக்குழு தரப்புலையும் தவறுகள் இருக்கிறதாக சில விஷயங்கள்லாம். என்ன விஷயம்? இப்போ கோர்ட்லேயே கூட கேட்குறாங்கல்ல, ஏன் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி டேட்டை ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்க, நீங்க எங்களை அழுத்தத்துக்கு உண்டாக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அது கரெக்ட் தான், எனக்கு வந்து ப்ராசஸ் தானே சார். ஆமாம், இல்லை எல்லாருமே வந்து என்னக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னக்கா சென்சாரில் வந்து நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி விட்ட பிறகு தான் நீங்கள் வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து நடைமுறை. அதுதான். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு பொங்கல்னு வச்சுங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு வரீங்க, அது அந்த ஒரு நாள் கூட பண்ணுன்றது நீங்கள் அந்த கண்டிஷனாக பண்ணுறீங்க, சென்சார் போர்டு மேலே நீங்கள் திணிக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இது இந்த சர்டிஃபிகேஷன் வந்து நெகட்டிவாகவும் போகலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் பப்ளிக் வியூவிங் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், பவர் இருக்குது. சென்சாரில் வந்து 3 பவர் இருக்குது. ஒன்று வந்து இதை அப்படியே அனுமதிக்கலாம், 2வது கட்டு கொடுத்து இந்த கட்டெல்லாம் செய்யுங்க, அப்போ இந்த சர்டிஃபிகேட் வாங்கின்னு கொடுக்கலாம். 3வது வந்து இது வந்து சர்டிஃபிகேஷனுக்கு லாய்க்கு இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் இப்படி 3 எக்ஸ்ட்ரீம் இது இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை எப்படி வந்து நீங்கள் அதை நம்பிக்கையில் வந்து நீங்கள் ஒரு பெரிய கமர்ஷியலாக இருக்க ஒரு டேஷன் இல்லையா, அது தியேட்டர் வாங்கி அதில் வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு டேட்டை வந்து நீங்கள் தீர்மானிக்கிறது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லைன்னு வந்து கன்வென்ஷனாகவே அப்படி தான். யாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அன்றைக்கி பர்மிஷன் வாங்கிக்குவாங்க. படம் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, படம் பார்த்து முடிச்ச உடனே நாங்கள் இந்த கட்ஸ் கொடுப்போம் இல்லையா, கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் அப்போ என்ன சொல்லுவாங்க, சார் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா சார்னு கேட்பாங்க. ஏன்னா படம் பார்த்துட்டீங்க, கட்ஸு கொடுத்துட்டீங்க, இந்த 2 கட்டு நாங்கள் உடன்படுறோம், ஸோ நாளைக்கே இதை கட் பண்ணி நாங்கள் தந்துடுவோம், ஸோ நீங்கள் பர்மிட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு படம் பார்த்தாச்சு. ஸோ இப்படி. ஆனால் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் ஜென்ரலாக வந்து என்னன்னாக்கா இந்த கன்வென்ஷன் என்னக்கா இவங்க ரொம்ப நாளாக அதை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அது வந்து சில பேர் அப்படி பண்ணுறது உண்டு. ஆனால் ரொம்ப ஏர்லியாக போயிட்டு நீங்கள் கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை வராது. அதுக்கான டைம், அதாவது ரிஜெக்ஷன் ஆனால் ஒழிய மற்றது வந்து கட் பண்ணி இது பண்ணுறது தானே. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணி கொடுக்கும்பொழுது, இது கட்ஸ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குனாக்கா நீங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணலாம். நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுடைய கட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணனாக்கா உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. நீங்கள் இப்போ 4 பேர் கொண்ட ஒரு குழு பார்க்குது இல்லையா, 4 பேர் 2 அதிகாரி பார்க்குறாரு. இது மாதிரி 9 பேர் கொண்ட ஒரு குழு வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அது வந்து அதுக்கு சேர்மன் யாருனாக்கா ஒரு போர்டு மெம்பர் ஒருத்தர் இருப்பார். சிபிஎஃப்சியில் இருக்கிற போர்டு மெம்பரில் ஒருத்தரை என்ன பண்ணுவாங்க, இங்கே டெசிக்னேட் பண்ணுவாங்க. இப்போ சென்னை ரீஜனுக்காக ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கையெழுத்து போடுவார். ஃபைலில் வந்து அவருடைய கையெழுத்து வாங்கிட்டு தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம், புரியுதுங்களா. அவருடைய தலைமையில், எனக்கு ஒரே தலைமையில் நடந்ததுனாக்கா அப்பீல் கிடையாது இல்லையா. அப்பீல் போகும்போது வேற ஒரு தலைமையில் வேற ஒரு குரூப்போடு, இந்த 9 பேர் வேற ஆளுங்க. அது என்னன்னா இந்த 4 பேருடைய ஒப்பீனியன் இப்படி இருந்தது, அப்போ வேற ஒரு வைடர் ஒப்பீனியனுக்கு போவோம். அதுதான் நம்ம டெமோக்ராட்டிக் கான்செப்ட். இப்போ ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஒரு ஜட்ஜி கொடுத்தோம்னா அதை வந்து என்ன பண்ணாங்க, 2 ஜட்ஜி மேலே வச்சு
அவங்க மூலமாக அதை வந்து அதை பார்க்குறாங்க. 2 ஜட்ஜி இல்லை காட்டி கூட நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போட்டீங்கன்னா 5 ஜட்ஜி 9 ஜட்ஜெல்லாம் இருக்குது. அதனுடைய முக்கியமான காரணம் என்னென்னா அது கொஞ்சம் பரவலாக பார்த்து ஓப்பனாக பார்த்து இவங்களுக்கு வந்து தெரியாது. இது படம் போடுவாங்களே தவிர என்ன கட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த 9 பேர் கொண்ட கமிட்டி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். அதை இந்த 4 பேர் பார்த்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன் இவர் கலந்துக்குவார். யார்? இந்த ஆஃபீஸர். இங்கே இந்த கமிட்டியுடைய ஆஃபீஸர் போயிட்டு அங்கே என்ன பண்ணுவார், இந்த கமிட்டியில் என்னென்ன பண்ணாங்களோ அதை போய் அவங்க சப்மிட் பண்ணுவார். பண்ணிவிட்டு அப்புறம் ரிவைசிங் கமிட்டி என்ன பண்ணணும், அது புது அவங்க வந்து 1-2 பாசிபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம், இதை இவங்க கொடுத்த கட்ஸ் தான் நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லலாம். அவங்க புது கட்டு ஆட் பண்ணலாம். அதனால தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு சில பேர் தயங்குவாங்க. நம்ம ஒன்றும் போனோம்னா வேறு எதனா கான்ட்ரவர்சி வந்து இன்னும் மோசமாக போயிடுவோன்றதுக்காக உடனே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிற குரூப்பும் உண்டு. இல்லை தைரியமாக இல்லைங்க, நாங்கள் எங்கள் படம் வந்து அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு தைரியமாக போயிட்டு ரிவைசிங் கமிட்டி போகிறதும் உண்டு. இந்த ஜனநாயகன் விவகாரத்தில் நடக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்காங்க சார் ஹிஸ்ட்ரியில்? இல்லை, இது மாதிரி வெளியே வந்து ஒருத்தர் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் 1000 படம் சென்சார் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை. நடக்கலை. அதே சமயத்தில் வந்து என்னன்னாக்கா இந்த ஈவன் டிசன்ட் ஒப்பீனியன் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி எனக்கு ஒருத்தர் கொடுக்குற கட்டை வந்து மற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் அதை இது பண்ணுறது. இப்போ பொது ஒப்பீனியன்கிறது ரிஜெக்ட் பண்ணுறதுனால இல்லை. இப்போ அவர் ஒரு கட்டு கொடுக்குறாரு, நான் இந்த கட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன் சார் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களும் கன்வின்ஸ் பண்ணி அவர் சொல்லுறது நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவர் 5 கட்டு அப்படி சொன்னார்னாக்கா 4 கட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு கட்டு வந்து அவங்க வந்து எல்லாருடைய காமன் ஒப்பீனியன் இல்லை சார், அது நீங்கள் கொஞ்சம் ஓவராக இருக்குன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் தான். இல்லை அப்படியே மீறி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது இருந்தாலும் நீங்கள் யூ கேன் ரெக்கார்ட் ஆல்சோ. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த ரெக்கார்டு வந்து ஏன் ரெக்கார்ட் பண்ணுறாங்கனாக்கா இதுக்கு பிறகு 3 நாள் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறார் அவர், இந்த கமிட்டியில் மற்றவங்களால அதை பார்க்க முடியும்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வெளிநாட்டு அப்படி ஒரு கிளாஸ் இருக்குது, வெளிநாட்டு உறவு இருக்கு இல்லையா நமக்கு கவர்மெண்ட்டுக்கு, அது வெளியுறவு வந்து பாதிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இதில் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது ஒரு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சாதாரண ஆளுங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்கிறவர் வந்து இல்லை சார் இது வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க. இல்லை சார் அப்படி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலங்களேன்ற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்க. சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதுமா அவர் அதை ரெக்கார்ட் பண்ணலாம். போல வெளியுறவு பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன், டெக்னிக்கலி அவர் ரெக்கார்ட் பண்ணலாம், இவங்களும் அனௌன்ஸ் பண்ணலாம். பட் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே போகுது, இதை அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே இது மெஜாரிட்டி ஒப்பீனியன் சொன்னோம்னாக்கா ஒன்று இருக்குது, இல்லை யுனானிமஸ்னாக்கா பிரச்சனை கிடையாது. யுனானிமஸ்னாக்கா நீங்கள் சர்டிஃபிகேட் உடனே இஷ்யூ பண்ணிடலாம். பட் மெஜாரிட்டி ஒப்பீனியனாக்கா என்ன பண்ணுவாங்க, அதை அங்கே அனுப்புவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆமாம், தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.